அப்பிரகாஷோ அப்பிரவருத்திச்ச பிரமாதோ மோகேவச்ச தமசேதானி ஜாயந்தே விவருத்தே குருநந்தன. தமோகுணம் வந்தால் என்ன அடையாளம்னா ஒரு பொருளுடைய உண்மையும் தெரியாமல் போயிடும் நமக்கு. தவிர ஒரு மாம்பழம் சொன்னால் அந்த மாம்பழோட சுரூபமே நமக்கு தெரியாது போயிடும். அப்பிரகாஷா அப்பிரவருத்திச்ச, அதனால் ஒன்றும் செய்யாமல் அப்படியே சோம்பேறியாக உட்காரக்கூடிய சூழ்நிலை வந்துருந்தான். அப்புறம் எங்கேருந்து பிரவருத்தி வரும்? எந்த காரியமும் பண்ணணும்னு தோணாது. அவன் பாட்டு தமோகுணம் இருந்தவனுக்கு கெடுதலான ஒரு புத்தியும் அதே நேரத்தில் எந்த ஒரு பிரவருத்தியும் செய்வதற்கு, நல்ல காரியம் செய்வதற்கு எண்ணமே வராத ஒரு நிலை இருக்கோ அதுதான் தமோகுணத்தினுடைய காரியம். பிரமாதா மோகேவச்ச, பிரமாதம். அதாவது பிரமாதம்னா ரொம்ப நல்லா நடந்துன்னு சொல்கிறதுக்கும் பிரமாதம் நம்ம சொல்கிறோம் தமிழில். பிரமாதம் சரிகின்றேன்னு பேப்பரில் நியூஸ் எல்லாம் போடுவான். ஒரு பெரிய தவறு நடந்து போச்சுங்கிறது. சம்ஸ்கிருதத்தில் எப்படின்னா பிரமாதம்னா சரியான வழியில் இல்லாமல் தவறான வழிக்கு போகிறதே பிரமாதம்னு சொல்கிறான். இதெல்லாம் எதனால் வருது? ரஜோகுண தமோகுணத்தால் வரக்கூடிய ஒரு நிலை. லோபா பிரவருத்தி ஆரம்பா கர்மணாம் அசமஸ்பிருகா ரஜஸ்தே ஜாயந்தே விவருத்தே வருஷம். அப்பிரகாஷோ பிரவருத்திச்ச பிரமாதா மோக ஏவச்ச தமசேதான் ஜாயந்தே விவருத்தே வருஷம். அதனால் தமோகுணம் பலமாக இருந்தால் ஒரு விஷயத்தையும் நமக்கு புரிஞ்சிக்க முடியாது. அப்பிரவருத்தி, அந்த வேலை செய்யணும்னு ஆசையே மனசுக்கு வந்து பிரவருத்தியே உண்டு பண்ணாது, நம்ம வேலை செய்யணும்னு எண்ணத்தையே உண்டு பண்ணாது, சோம்பேறியாக உட்காந்து வச்சிடும். பிரமாதா, எதை பண்ணாலும் அப்படியே லயிச்சுன்னு போய் உட்காந்துக்கிட்டே இருக்க தவிர மனசு கிடுன்னு வேலை செய்யறது ஒன்றும் பண்ணாது. மோகையை வச்ச அப்படியே மோகிச்சுன்னு உட்காந்துட்டே இருப்பானே தவிர அவன் வேலை செய்கிறதுக்கு புத்தி வராது. இதெல்லாம் எதனால் வருது? தமசே தாண்டி ஜாயந்தே, தமோ குணம் பலமாக இருந்ததுனால் இவைகள்லாம் வரக்கூடியது. விவருத்தே குருநந்தன. அதனால் ஒருத்தருடைய மனுஷனுடைய சுபாவத்தை பார்த்து இவன் எப்படி இருக்கான், நல்ல சாத்விகமாக ஆனந்தமாக சந்தோஷமாக இருந்தான்னா சத்தகுணத்தோடு கூடி இருக்கான். விறுவிறுன்னு வேலை செஞ்சுன்னு அதை பார்த்து இதை பார்த்து வேலை செஞ்சுட்டு அங்கங்கே ஓடி ஆடி பண்ணிகிட்டே இருந்து அப்படி இருந்தான்னா ரஜோகுணம் பலமாக இருந்ததுன்னு அர்த்தம். ஒரு வேலையும் செய்யாமல் தூங்கிட்டு இருக்குது, சாப்பிட்றது தூங்குறது, அப்படியே மோகிச்சு இருக்குது, எதை பார்த்தாலும் இப்படியே பார்த்துட்டே இருக்குது, இதெல்லாம் இருந்ததுன்னா தமோ குணத்தினுடைய காரியம் அர்த்தம். ஆக காரியத்தை வச்சே காரணத்தை கண்டுபிடிச்சி விடலாம். நம்ம தமஸாக இருக்கா ரஜோஸாக இருக்கா சத்துவமாக இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கே அவனுடைய வேலையை பார்த்து அவனுடைய நிலையை பார்த்தாலே தெரியும் இவன் இந்த குணத்தோடு இருக்கான் இந்த குணத்தோடு இருக்கான், கண்டுபிடிச்சிடலாம், கஷ்டமே இல்லை. அதுக்கு தான் காரணத்தையும் காமிச்சு காரியத்தையும் காமிக்கிறார். தமோகுணம் காரியம், ரஜோகுணம் தமோகுணம் காரணம், ரஜோகுணம் காரணம், சத்வகுணம் காரணம். சத்வகுணத்துக்கு காரியம் என்ன? பிரசன்னமாக இருக்கிறது, எல்லாத்தையும் சிரிச்சுட்டு ரொம்ப அழகாக பேசுறது. ரஜோகுணத்துக்கு காரியம் என்ன? பிஸியாக இருக்குது, எப்போ பார்த்தா அங்கே சுற்றி ஏதாவது வேலை ஏதாவது கிடைக்குமா கிடைக்கும் சுற்றுறது. தமோகுணம் என்ன? ஒரு வேலையும் செய்யாமல் சாப்பிட்டு தூக்கிட்டு மோகம் பண்ணி அப்படியே தான் கிடைக்குது. இதுதான் தமோகுணத்தினுடைய காரியம். மூணாக பிரித்து நமக்கு சொல்கிறார். எதுக்காக இதெல்லாம் சொல்கிறார்? இந்த மாதிரி ரெண்டு குணத்தோடு இருக்கக்கூடாது, சத்வகுணத்தோடு இருக்கணுங்கிறதுக்காக சொல்கிறார். அதெல்லாம் யதா சத்வே பிரவருத்தே தூ பிரளயம் யாதி தேகபிருத் ததோத்தம விதாம் லோகான் அமலான் பரிபத்தியதே. எப்பொழுது ஒரு மனுஷன் சத்வகுணத்தோடையே வாழ்நாள் முழுதும் வாழ்ந்து சாகும்போது கூட சத்வகுணத்தோடு இருக்கானோ அவனுக்கு உயர்ந்த லோகங்கள் கிடைக்கிறது, புண்ணிய லோகங்கள் கிடைக்கிறது, நல்ல லோகம் கிடைக்கிறது. ஏதா சத்வே பிரவருத்தேது, எப்போது சத்வகுணம் பிரவருத்தியாகி நன்னா இருக்கானோ, பிரளயம் யாதி தேகபிருது, சரீரம் உடவனுக்கு சாகு நேரம் வந்துடுறதோ, ததா உத்தம விதாம் லோகாம், உயர்ந்த லோகங்கள்லாம் நம்ம கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அமலான் பரிபத்தியதே, தோஷமில்லாத நல்ல சுத்தமான லோகங்கள்லாம் கிடைக்கிற வாய்ப்பாக அமையுது. ரஜசி பிரளயங்கத்வா கர்மசங்கிஷு ஜாயதே ததா பிரளயஸ்தமசி மூடயோனுஷு ஜாயதே. ரஜோகுணம் பலமாக வந்து அதில் போய் லயிச்சு போயிட்டு நம்ம போயிட்டோன்னா என்ன ஆகுன்னா, கர்மசங்கத்திலே இருந்து போயிட்டோன்னா அவனுக்கு மத்திய லோகம் வரும். ததா பிரலீனஸ்தமசி மூடயோனுஷு ஜாயதே. தமோகுணம் பலமாக இருந்து செது போயிட்டான்னா அவன் எப்படி இருப்பான்னா, முட்டாளாக பிறக்கும் போதே முட்டாளாக பிறப்பான், ஒன்றும் தெரியாமல் இருப்பான், பேச மாட்டான், கண்ணு தெரியாமல் போடும், காது கேட்க முடியாமல் போடும், கால் நொண்டியோட பிறப்பான், கை கால் சரியாக இருக்காது, ஒரே டல்லாக மனிதன் இருக்கிற மாதிரி அப்படி ஒரு மனிதனாக இருந்துருவான். அவனுக்கு வேலையை செய்யறதே இன்ட்ரெஸ்டே இருக்காது, உற்சாகமே இருக்காது, எதை செய்யறதுக்கு உற்சாகம் இருக்காது, சாப்பிடக்கூட உற்சாகம் இருக்காது, நம்ம போட்டால் தான் சாப்பாடு. அந்த அளவுக்கு சாகும்போது இந்த தமோ குணத்தோடு இருந்தான்னா அவ்வளோ மோசமாக போயிடுவான் அவன்.
கர்மணா சுகிருதஸ்யாகு சாத்விகம் நிர்மலம் பலம். சத்துவகுணத்தின் பலம் சுத்தமான மனசாந்தி, சமாதானம், ஆத்மானந்தம். ரஜசஸ்து பலம் துக்கம். ரஜோகுணத்துக்கு பலம் என்னென்னா துக்கம், எப்போதும் அழுக கவலை சிந்தனைகள் இவையெல்லாம் வரக்கூடியது. அஜ்ஞானம் தமச பலம். ஒன்றுமே புரியாத அப்படியே உட்காந்துட்டே இருக்கிறது அதுதான் தமசனுடைய பலன். அதனால் எவ்வளோ சத்துவகுணத்தை வளர்த்துக்கிறோமோ அவ்வளோ ஆனந்தமாக இருக்கலாம், எவ்வளோ ரஜோகுணத்தை வளர்க்குறோமோ அவ்வளோ தூரம் அழுக துக்கம் கோபம் தாபம் எல்லாம் வரும். தமோகுணம்னா ஒன்றுமே புரியாத ஒரு மோகம் வந்தவனுக்கு எப்படி இருப்பான்னா அப்படியே கிடப்பான். ஒரு வேலை மூணே வேலை செய்யாதவனுக்கு அப்படியே தூக்க கலரில் குடித்தவன் மாதிரி அப்படியே கிடப்பான். ஆகையினால சத்வா சஞ்சாயதே ஞானம். அதனால் சத்துவகுணத்தை நல்லா வளர்த்துக்கோ, நல்ல ஞானத்தை அடையலாம். ரஜசா லோபையே வச்ச ரஜோகுணம் தமோகுணம் வேகலாம் இருக்குது, அதெல்லாம் என்ன பண்ணுன்னா பிரமாதத்தையும் மோகத்தையும் கொடுக்கக்கூடியது. ஆகினால தமசோ பகவதா அஜ்ஞானமே வச்ச. ஆகினால ரஜோகுணம் தமோகுணம் வந்தால் அவனுக்கு அஜ்ஞானமும் அதேமாரி காமக்ரோத லோபமோகங்களும் இந்த மாதிரி குணங்கள் வந்து அவனை மேலே போக முடியாத பண்ணிவிடும். அதனால் அந்த குணத்தெல்லாம் விட்டுட்டு இந்த குணத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சத்துவகுணம் எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டால் ஊர்துங்கச்சந்தி சத்வஸ்தாக. சத்துவகுணங்களும் நல்ல லோகத்துக்கு புண்ணிய லோகத்துக்கெல்லாம் போவான். மத்தியே திஷ்டந்தி ராஜசாக. ரஜோகுணங்கள என்ன பண்ணுவான்னா பூலோகத்திலே திருப்பி பிறந்து பூலோகத்திலே பசுமாடுலேருந்து ஆரம்பித்து ஆனை பூனை குதிரை எல்லாம் பிறந்து மனுஷனாக வந்து இதுலேயே திருப்பி சொல்லிகிட்டே இருப்பாள், சம்சார சாகரத்துலேயே சொல்லிகிட்டே இருப்பாள். ஜெகன்ய குண விருத்தஸ்தாக அந்நே கச்சந்தி தாமசாக. அதனால் தமோகுணம் என்ன பண்ணுவான்னா ஒரு வேலை செய்யாத என்ன மாதிரி பிராணிகள்லாம் இருக்குமோ, என்ன மாதிரி மனிதர்கள்லாம் இருப்பாளோ, எப்படிலாம் இருப்பாளோ, சோம்பேறியாக அப்படியேன்னு உட்காந்துருப்பாளோ அந்த மாதிரி சொரூபமாக ஆகி உட்காந்துட்டு ஒரு வேலையும் செய்ய மாட்டான். ஒரு வேலை செய்யல உற்சாகமும் இருக்காது, செய்ய தூண்டி விட்டாலும் உற்சாகம் இருக்காது. சாப்பாடு போடுறது கூட நம்ம யாராவது ஊட்டி விட்டாலும் சாப்பிட, இல்லைன்னா சாப்பிட மாட்டான், அப்படியே உட்காந்துட்டே இருக்கும். இது தமோ குணத்தினுடைய ஒரு நிலை. அதனால் எல்லோரும் சத்துவகுணத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக ஊர்தங்கச்சந்தி சத்வஸ்தாக மத்தியே திஷ்டந்தி ராஜசாக. இந்த பூலோகத்தில் திருப்பி வருவாள்னா ரஜோகுணத்தினால தான் திருப்பி வந்துகிட்டே இருக்கும். ஜெகன்ய குணவிருத்தஸ்தா. அதனால தான் பிராணி மிருகங்கள்லாம் தமோ குணத்தினால நிறைய பிராணிகள்லாம் ஆகி வளர்ந்து போய்டுறது எல்லாம். அதனால் பிராணி ஜென்மாவெல்லாம் விட்டுவிட்டு பூலோகத்தில் மனுஷ ஜென்மா விட்டு ஞானத்தை அடையக்கூடிய சத்துவகுணத்தை எடுத்து நல்லா வேலை செய்யணும். நானியம் குணேபிய கர்த்தாரம் யதா திரஷ்டானுபஷ்யதி குணேபியச்ச பரம்பாவம் மத்பாவம் சோதி கச்சதி. இந்த பரமாத்மா எப்படி இருக்கார்? சத்துவகுணமும் கிடையாது, ரஜோகுணமும் கிடையாது, தமோ குணமும் கிடையாது, எந்த குணமும் கிடையாது, நிர்குணமாக இருக்கார். நிர்கதா குணா யஸ்மாத். எங்கேருந்து எல்லா கெட்ட குணங்களும் விலகித்தோ அந்த மாதிரி உயர்ந்த நிலையில் இருக்கிற யாரோ அவர் தான் பரமாத்ம ஸ்வரூபம். குணேபியச்ச பரம் வேத்தி மத்பாவம் சோதி கச்சதி. ஆக குணங்களை காட்டிலும் வேற அப்படி யார் ஒருத்தன் தெரிஞ்சு கொள்கிறானோ ஆத்மஸ்வரூபத்தை அவன் தான் உசந்த மனுஷன். நானியம் குணேபிய கர்த்தாரம் யதா திருஷ்டான்னு பஷ்யதி குணேபியச்ச பரம் வேத்தி மத்பாவம் சோதி கச்சதி. ஆகினால குணாநேதான் அதீத்தியத்ரீன் தேகி தேக சமுத்பவான் ஜென்ம மிருத்யு ஜரா துக்கேகி விமுக்தா அமிர்தமஷ்ணுதே விமுக்தா அமிர்தமஷ்ணுதே. அதனால் நாம் என்ன செய்யணும்னா இப்போது சத்துவகுணமும் வேண்டாம், ரஜோகுணமும் வேண்டாம், தமோ குணமும் வேண்டாம். இன்னும் ஒரு குணம் இருந்தால் அடுத்த குணத்தை வந்துடும், அடுத்த குணம் இருந்தால் இன்னொரு உபதிரவத்தை கொடுத்துரும். இந்த மாதிரி உபதிரவே இல்லாமல் நிம்மதியாக ஆத்மஸ்வரூபத்து மாதிரி நம்மளுடைய மனசும் நம்மளுடைய ஜீவனமும் நம்மளுடைய வாழ்க்கையும் அப்படி ஆனந்தமாக இருக்கணும்னா குணா நேதான் அதீத்தியத்ரீன் சத்வரஜஸ்தமோ குணம் எல்லா குணத்தையும் விட்டுடு. தேகி தேக சமுத்பவான். எந்த தேகத்திலேருந்து உண்டானையோ அப்படிப்பட்ட ஜீவராசியானவன் அந்த ஜீவனுக்கு ரஜோகுணம் தமோ குணம் சத்வகுணம் எந்த குணமும் இல்லாமல் பரவக்கூடிய சூழ்நிலையை உண்டு பண்ணணும். ஜென்ம மிருத்யு ஜரா துக்கைகி விமுக்தா. எது வரைக்கும் இந்த 3 குணங்கள் இருக்கோ, சத்வரஜஸ்தமோ குணங்கள்லாம் இருக்கோ, அது வரைக்கும் திருப்பி பிறந்து வந்துகிட்டே இருப்பான், திருப்பி செத்து போயிட்டே இருந்துகிட்டே இருப்பான். ஜரா துக்கைகி. அதை தவிர வயசாச்சு அந்த துக்கங்கள்லாம் வந்துடும். இதெல்லாம் வராமல் இருக்கணும்னா சுத்தமாக இருக்கணும்.
இதெல்லாம் என்னாச்சு, கலப்பட சுத்தமாக இருக்குது. சத்வரஜஸ்தமஸ்தெல்லாம் மூணும் எடுத்து வச்சோம்னா மூணும் ஒரு நதி ஜலத்தில் கலப்படம் ஆகி நம்ம உபயோகப்படுத்துகிறோமோ அந்த மாதிரி இது மூணும் அதுமாரி ஆகிடும். கெமிக்கல் பொல்யூஷன்லாம் நதி ஜலத்தில் வந்துன்னு சொல்கிறா இல்லையா, அந்த மாதிரி இந்த வாழ்க்கையாகிற சம்சார சமுத்திரத்தில் இந்த கெமிக்கல் பொல்யூஷன் மாதிரி ரஜோகுணம் தமோகுணம் சத்துவகுணங்கள்லாம் சேர்ந்துருந்து நம்ம ரொம்ப உபதிரப்படுத்தி திருப்பி திருப்பி கஷ்டத்தையும் சுக்கத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்துட்டே இருக்குமே தவிர நிலையான சந்தோஷமோ நிலையான ஒன்றும் கிடைக்காது. அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு, எப்படி இந்த குணங்களெல்லாம் விட முடியும், அது கொஞ்சம் உபாயம் சொல்லுங்கோ அப்படிங்கிறான். கைர்லிங்கை ஸ்திரீன் குணான் ஏதான் அதீத்திய பவதி பிரபோ கிமாச்சாரா கதம் ச ஏதான் ஸ்திரீன் குணான் அதிவர்த்ததே. அதனால் இந்த 3 குணத்தை பற்றி விளக்கமாக சொல்லிட்டு, இந்த குணங்களெல்லாம் எப்படி இந்த ஆத்மாக்கிட்ட வந்தது, எங்கிட்ட ஹிருதயத்துக்குள்ளே வந்தது, இது எப்படி இந்த வேலையெல்லாம் செய்கிறது, இது எப்படி விடுறது, இதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கோ அப்படிங்கிறான். கைர்லிங்கை ஸ்திரீன் குணான் ஏதான் அதீதோ பவதி பிரபோ. நீங்கள் எப்படி இதுலேருந்து படாமல் ஒதுங்கி போய் தனியாக நிற்கிறேன், நாங்கள் எப்படி அதுபோல் வரத்துக்கு வாய்ப்பு எங்களுக்கு என்ன இருக்குது. கிமாச்சாரா, என்ன செய்யணும் அதை பற்றி. கதம் ச ஏதான் ஸ்திரீன் குணான் அதிவர்த்ததே, இந்த 3 குணத்துலேயும் எப்படி நாங்கள் வெளிவந்து நிற்கிறது, அந்த உபாயத்தையும் கொஞ்சம் சொல்லுங்க எங்களுக்கு அப்படின்னு அர்ஜுனன் கேட்குறான். ஸ்ரீ பகவான் வாச்ச பிரகாஷஞ்ச பிரவருத்திஞ்ச மோகமேவச்ச பாண்டவ நத்வேஷ்டி சம்பிரவருத்தானி நனிவருத்தானி காங்க்ஷதி. ஆத்மஸ்வரூபம் எப்படி இருக்குன்னா எப்போதும் பிரகாசமாக இருக்குது, அதே நேரத்தில் சத்வரஜஸ்தமஸ்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் பிரவருத்தியும் இருக்கும். மோகமேவச்ச பாண்டவ, இது ரெண்டும் வரதுனாலேயே ஒரு மோகம் சத்வரஜஸ்தமெல்லாம் திருப்பி வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய ஆகிடுது. நத்வேஷ்டி சம்பிரவருத்தானி நனிவருத்தானி காங்க்ஷதி. அதனால் அப்படிப்பட்ட ஒரு நல்ல சத்துவகுணத்தோடு இருந்து ஒரு மோகமாக இருந்தான்னா அவன் எங்கேயும் யார்ட்டையும் துவேஷப்பட மாட்டான், யாரையும் விட மாட்டான், யாரையும் உபதிரப்படுத்த மாட்டான், சோகப்படுத்த மாட்டான். மாம் செய்யோ அவ்யபிச்சாரேண பக்தி யோகேன சேவதே சகுணான் சமிதீத்தியதான் பிரம்மபூயாய கல்பதே. அதனால் யார் ஒருத்தன் ராத்திரி பகலாக 24 மணி நேரமும் நம்ம வேறு நினைப்பே இல்லாமல் வேறு சிந்தனையே இல்லாமல் பகவன் நினைப்போடையே இருந்து யார் ஒருத்தன் பக்தி யோகேன சேவத்தை சேவை பண்ணுறானோ அவன் சகுணான் சமதீத்திய ஏதான், அவன் இந்த சத்துவகுணம் ரஜோகுணம் சமகுணத்துலேருந்து விடுதலையாகி தானாகவே நல்ல கதிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சகுணான் சமதீத்திய ஏதான் பிரம்மபூயாய கல்பத்தே. அதனால் அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆள் இருந்தான்னா அதை எல்லாத்தையும் விட்டுட்டான்னா அவன் பிரம்ம பூயாய கல்பதே, அவன் பிரம்மஸ்வரூபத்தோடு அடைஞ்சு ஆத்மாவோடைய ஒன்றாகிறதுக்குள்ள வாய்ப்போடு அமைகிறான். அதனால் இத்தனைக்கும் காரணம் சாதனமாக உள்ள வழிமுறைகள், சாத்தியமாக உள்ளது ஆத்மஸ்வரூபங்கள். அந்த நிலையை நாம் எல்லாம் புரிஞ்சுக்கிண்டு அந்த வழியில் நாம் நடந்து இல்லறத்தில் உள்ள சுகதுக்கங்களெல்லாம் விட்டு ஆத்ம சுகத்துக்கு தான் ஆசைப்பட்டு அதில் வந்ததுனால அந்த ஆனந்தத்தை நிறைய புரிஞ்சுக்கிண்டு அந்த ஆனந்தம் தகுந்த மாதிரி வேலைகளை செஞ்சு அந்த ஆனந்தத்தை அடைஞ்சு வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கிறது இருக்குது. அதுதான் ரொம்ப வசந்ததுன்னு வழிமுறைகளெல்லாம் சொல்லித்தரார். அவ்வளோ சுலபமாக இவர் சொல்லிட்டாலும் கூட நம்ம பண்ணும்போது சிரமமாக இருக்கும். ஆனால் அவர் சுலபமாக சொல்லிட்டு போயிட்டார், எல்லாத்தையும் விட்டுடு விடத்தான் உனக்கு எல்லாம் சௌக்கியம், வர 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 எல்லாம் துன்பம், எவ்வளோ விடுறையோ அத்தனையும் செய்து உனக்கு ஆனந்தம் சந்தோஷம் அப்படிங்கிறார். பிரம்மணோஹி பிரதிஷ்டாகம் அமிர்தஸ்ய அவ்யயஸ்ய சாஸ்வதஸ்ய தர்மஸ்ய சுகஸ்ய ஐகாந்திகஸ்ய. இப்படி நீ விசாரம் பண்ணி இந்த கட்ட குணங்களையும் கட்ட காரியங்களையும் விட உனக்கு என்ன ஆகும்னா உனக்கு அந்த ஞானம் பிரம்மணோஹி பிரதிஷ்டாகம், பிரம்மமே நானாக ஆயிட்டேன்னு உனக்கு எண்ணம் வரும். அமிர்தஸ்ய அவ்யயஸ்ய, அந்த அப்படிப்பட்ட ஒரு ஆத்மஸ்வரூபத்தை அறிஞ்சவனுக்கு அமிர்தஸ்வரூபம், பிறப்பே வராத ஒரு சுரூபம் கிடைக்கும். அவ்வியசித்த, குறைவில்லாத ஒரு ஆனந்தமும் கிடைக்கும், நல்ல நிலையும் கிடைக்கும். சாஸ்வதஸ்ய தர்மஸ்ய, பர்மனண்ட்டான ஒரு நல்ல ஒரு தர்மத்தில் ஞான தர்மத்தில் இருந்தோன்னு அந்த எண்ணமும் அனுபவம் வரும். சுகஸ்ய ஐகாந்திகஸ்ய, ஆனந்தமாக அப்படியே சந்தோஷமாக இருந்துகிட்டே இருப்பான். மத்தியில் எந்த விதமான கருத்துக்களும் வராமல் அப்படியே
ஏகாந்திக சுகம் ஐகாந்த சுகம்னு அப்படியே இருந்துட்டுருப்பாங்க. அதனால் இந்த மாதிரி ஞானத்தை யார் ஒருத்தன் அடையிறானோ ஆத்ம ஞானத்தை அவனுடைய நிலையை பற்றி இதில் விளக்கி யார் ஒருத்தம் ரஜோகுணம் தமோகுணம் சத்வகுணம் மூணையும் விட்டுட்டு ஒருத்தன் உட்காந்துருக்கானோ அவனுக்கு ஆத்ம ஞானம் கிடச்சி பிரம்மஸ்வரூபத்தோடு ஐக்கியமாகிடுவான். யாரத்தோடு ரஜோகுணம் தமோகுணத்தோடு உட்கார்ந்துருக்கானோ அவன் திருப்பி திருப்பி புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனீ ஜடரே சயனம் இகசம்சாரே பகுதுஸ்தாரே கிருபையா பாரே பாகி முராரி சொன்ன பிரகாரம் அவனுக்கு திருப்பி திருப்பி பிறந்து செத்து கர்ப்பாசனம் பிளான்லாம் போட்டு ஆசை போட்டு திருப்பி வருவான் அவன். அதனால் அப்படிலாம் வராதற்கு நிலையை அடையணும்னு ஆசை உள்ளவன் எல்லாருமே இந்த அத்தியாயத்தை 14ஆம் அத்தியாயத்தை நன்னாக படிச்சுண்டு அது அனுபவத்தில் வாங்கிட்டு அதில் இருக்க சமாச்சாரங்கள்லாம் பூர்த்தியாக நன்னாக அறிந்து கொண்டு இனி பெறவில்லாத ஒரு பெரும் பேற்றை அடைவதற்கு காரணமாக உள்ள அத்தியாயம் 14ஆவது அத்தியாயம். ஏன்னா சத்வரஸ்தமோகுணத்தினால் வரக்கூடிய பந்தத்தையும் சொல்லிட்டார், அதை விட்டால் என்னங்கிற சந்தோஷத்தையும் சொல்லிட்டார். இதை காரணம் ஓஷந்த அத்தியாயம் வேணும், அவ்வளோ நல்ல அத்தியாயமாக இருக்குது.